வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையிலிருந்து தமிழகம் சென்றடைந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 14 இந்திய மீனவர்கள் விடுதலை. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்திற்கருகில் மோடிக்கு எதிர்ப்பு. டிரம்பின் வரி விதிப்பால் நாட்டின் ஆடை தொழில்துறைக்கு பெரும் ஆபத்து. யாழில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்தவர் விளக்கமறியலில். 15 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை. பிரித்தானியாவின் 2 பெண் எம்பிக்களுக்கு இஸ்ரேல் பயண தடை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோஷல நுவன் ஜெயவீர காலமானார். தனது 38வது வயதில் மாரடைப்பு காரணமாக அவர் காலமாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 61,713 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு இவர் தெரிவு செய்யப்பட்டார். தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவின் நாப்பாவலவில் பிறந்த இவர் திறந்த பல்கலைக்கழக பட்டதாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுர விஜயத்தின் பின்னர் இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார். ஸ்ரீ மகாபோதியில் வழிபாட்டில் ஈடுபட்ட பிறகு இந்திய அரசாங்கத்தின் பரிசாக நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிஜை அமைப்பு உத்தியோகபூர்வமாக இந்திய பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட மகவ ஓமந்தை ரயில் மார்க்கமும் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு இன்று நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி 14 இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையொட்டி இலங்கை இன்று 14 இந்திய மீனவர்களை விடுதலை செய்துள்ளது. பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த விடுதலை நடைபெற்றுள்ளது. இதன்போது நீண்ட காலமாக நிலவி வரும் மீனவர்கள் கைது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை கடற்படை இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடித்ததற்காக முதன்மையாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து வருகின்றது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 119 இந்திய மீனவர்களும் 16 மீன்பிடி படகுகளும் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்திய வெளிநாட்டு அலுவல்கள் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை அதிகாரிகள் 11 மீனவர்களை விரைவில் விடுதலை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் இன்னும் சிலரை விடுதலை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கையை மத்திய அரசு தடுக்கவில்லை என தெரிவித்து இன்று பாம்பன் பாலம் அருகே கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாம்பன் பாலத்திற்கு அருகே கருப்பு கொடி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கையை மத்திய அரசு தடுக்கவில்லை என தெரிவித்தும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளியிட்டனர். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையினால் இலங்கையின் ஆடை தொழில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் என தொழில் அமைச்சர் அனில் ஜயந்த தெரிவித்தார்.
நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடைத்துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் ஆடை தொழில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தொடர்புடைய இறக்குமதி வரி கொள்கை பொருந்தும் என அமைச்சர் விளக்கினார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாக அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு மதுவரி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவிக்கின்றது. 2025ஆம் ஆண்டில் மதுவரி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டில் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையான கால பகுதியில் 61.3 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது கடந்த 2023ஆம் ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 117% வளர்ச்சியாகும் என மதுவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 48 பில்லியன் ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தம்புள்ளை வெப்பநிலை களஞ்சியம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் இணைந்து திறக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு களஞ்சியமான தம்புள்ளையின் விவசாய களஞ்சியம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த களஞ்சிய திறப்பு விழா நாட்டிற்கு கிடைத்த வெற்றி எனவும் இந்த திறப்பு விழா குறித்து தாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தெரிவித்தார். இந்த களஞ்சியத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல ஒரு விரிவான வணிக திட்டத்தையும் உருவாக்கியுள்ளதாகவும் நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்வியால் இந்த திட்டத்தை முடிக்கவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். தேவைப்படும் போது விவசாயிகளின் காய்கறி மற்றும் பழ அறுவடைகளை சேமித்து நிர்வகிக்க 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நாட்டின் முதல் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்பாட்டு விவசாய சேமிப்பு வளாகமாக இதை தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தை தொடர்ந்து பிரபாஸ்வர திட்டத்தின் மூலம் மத்திய மாகாணத்தை உள்ளடக்கிய கெப்பட்டிபொலவிலும் வடக்கு மாகாணத்தை உள்ளடக்கிய யாழ்ப்பாணத்திலும் தென் மாகாணத்தை உள்ளடக்கிய எம்பிலிப்பிட்டியவிலும் இதேபோன்ற விவசாய சேமிப்பு வளாகங்களை நிர்வகிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். எனவே அவற்றை செய்து முடிக்கும் ஆற்றல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு கிடைக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். நுவரெலியா ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலய காயத்ரி பீடத்தில் 108 பான லிங்கங்கள் பிரதிஷ்டையை முன்னிட்டு பான லிங்கங்களும் புனித நதி தீர்த்த பவனியும் நுவரெலியாவில் இன்று நடைபெற்றது. நுவரெலியா ஸ்ரீலங்காதீஸ்வரர் ஆலய காயத்ரி பீடத்தில் 108 பான லிங்கங்கள் பிரதிஷ்டையை முன்னிட்டு பான லிங்கங்களும் புனித நதி தீர்த்த பவனியும் நுவரெலியா நகரில் நடைபெற்றது. நுவரெலியா ஸ்ரீலங்காதீஸ்வரர் ஆலயம் காயத்ரி பீடத்தில் இந்தியாவின் நர்மதா நதியில் கண்டெடுக்கப்பட்ட 108 பான லிங்கங்கள் பஞ்சகுண்ட பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:10 மணி முதல் 10:12 மணி வரையான சுப முகூர்த்த வேளையில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று நுவரெலியா நகரில் 108 பான லிங்கங்களினதும் புனித நதி தீர்த்த ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இன்று கிரியா கால நிகழ்வுகள் காலை 5:30 மணிக்கு விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம், தேவ பிராமண அனுஷ்டை, முகூர்த்த பத்திரிகை வாசித்தலுடன் ஆரம்பமாகியது. நாளை காலை 7 மணி முதல் விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம், யாகசாலை பிரவேசம், யாக பூஜை, தீபாராதனை, வேத கேத்திர திருமுறை
பராயணம் என்பன நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 8ஆம் திகதி காலை 8 மணி முதல் தைலாபியாங்கம் இரவு முழுவதுமாக நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் திகதி விசேட யாக பூஜை அடியாளர்களுக்கு விபூதி பிரசாரம் வழங்கப்படும். எதிர்வரும் 10ஆம் திகதி காலை 9:10 மணி முதல் 10:12 மணி வரையுள்ள சுபகூர்த்த வேளையில் தேவர்கள் பூமாரி சொரிய 108 பானலிங்க மூர்த்திகளுக்கும் திருமஞ்சன குட முழுக்கு பெருவிழா மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மகேஸ்வர பூஜை நடைபெற்று பக்த அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் சிக்கி 5 வயது சிறுமி மற்றும் பெண் உட்பட 3 உயிரிழந்தனர். நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் 5 வயது சிறுமி மற்றும் ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மகாபாகே, மெல்ஸ்ரீபுர மற்றும் பல்லிகல்ல போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. மகாபாகே போலீஸ் பிரிவின் வெளிசர பகுதியில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மீது கார் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 3 சிறுவர்களில் ஒருவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ஏனைய 2 சிறுவர்களும் பலத்த காயமடைந்து ராகம வைத்தியசாலையில் உள் நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர் வெளிசர ராகம பகுதியைச் சேர்ந்த 5 வயது சிறுமியாவார். சாரதி காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் சாரதியை கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கண்டி பதியத்தலாவ வீதியில் பல்லகுள்ள செஞ்சிலுவை சங்கத்திற்கு அருகில் வீதியை கடக்க முற்பட்ட பெண் பாதசாரி மீது கார் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் அந்த பெண் பலத்த காயமடைந்து பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கெங்கல்ல பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய பெண் ஆவார். இதேவேளை தம்பிள்ளை குருநாகல் வீதியில் கொஸ்கெலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 76 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். சுங்க வரிகளை தவிர்த்து ஒரு தொகை ஏலக்காயை கடத்திய 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 117 கிலோ ஏலக்காயுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க வரிகளை தவிர்த்து சந்தேக நபர்கள் ஏலக்காயை கடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் எனவும் 41 மற்றும் 49 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கோடிக்கணக்கான பெறுமதியுள்ள ஹொக்கைனுடன் இந்திய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இன்று காலை 6,57,60,000 ரூபாய் மதிப்புள்ள ஹொக்கைன் போதைப்பொருளை கொண்டு சென்ற இந்திய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் இந்தியாவின் மிசோரமைச் சேர்ந்த 29 வயது மதிக்கத்தக்க சமையல்காரர் பெண் என கூறப்படுகின்றது. கடவுச்சீட்டினை கொண்டு நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் இதற்கு முன்பு 3 முறை இலங்கைக்கு வருகை தந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அவர் இந்தியாவின் சென்னையிலிருந்து அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர் கொண்டு வந்த பயண பைக்குள் பொலித்தீன் பொதிகளில் சுற்றப்பட்டு 1 கிலோகிராம் ஹொக்கைன் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் கையிருப்பை பெறுவதற்கு தயாராக இருந்த இந்நாட்டு உரிமையாளர் இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் கொழும்பின் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவர் மாலபே பகுதியில் வசிக்கும் 50 வயதுடைய வர்த்தகர் ஆவார். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 1,60,00,000 ரூபாய் பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் 6,60,00,000 ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார். இந்நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் அந்த
பணத்தை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் காங்கேசன்துறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார். மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எம். உதயானந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். போதைப்பொருள் பாவனையை ஒழிக்குமாறு வலியுறுத்தி மாணிக்கபுரத்தில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கபுரம் பகுதியில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறு கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கபுரம் பகுதியில் உள்ள பெண்கள் ஒன்றிணைந்து மாணிக்கபுரம் கிராம சேவையாளர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரிடம் கையளித்தனர். போராட்டத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபடுவதாக அடையாளப்படுத்தப்பட்ட 3 வீடுகளுக்கு சென்ற மக்கள் அவர்களது வீட்டு வாசல்களில் பதாகைகளை காட்சிப்படுத்திவிட்டு சென்றிருந்தனர். இந்த கசிப்பை ஒழிக்கணும், மக்கள் கசிப்பை ஒழிக்கணும். இந்த மது போதைகள் கசிப்பு மட்டும் இல்ல, கஞ்சா ஐஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்க வேணும். பெண்கள் உட்பட வீட்டுக்கு ஒரு ஆம்பளைகளும் செத்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளும் இதால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இளம் சந்தடிகளும் இனி அடுத்த கட்டமா இளம் தடுந்தான். நேற்று ஒரு ஆள் இளம் சந்தடி ஒரு ஆள் தான் இது செத்துருக்கிறார். எங்களுக்கு இனி இதை நடக்காம செய்யறதுக்கு நாங்க ஏற்கனவே எங்களோட ஆடிஎஸ் மூலத்தால போலீஸுக்கும் கொடுத்துருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது நடவடிக்கை எடுக்காதபடியா இப்ப நாங்கள் இப்ப 3-4 கிராமமும் சேர்ந்து நாங்கள் மக்களா சேர்ந்து இப்ப இந்த இதுக்கு வரைக்கிட்டு இருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்துக்கு. உடனடியாக இந்த அதிகாரிகள் இந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய இந்த கசிப்பு என்ற அந்த போதைப் பொருளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது எங்களுடைய ஆணித்தனமான அறுதியுமான ஒரு முடிவால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போலீஸ் திணைக்களங்களுக்கோ அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கோ நாங்கள் பகிரங்கமா இந்த தகவலை வெளிப்படுத்துறோம். வாழைச்சேனை பகுதியில் மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பெண்ணொருவர் தனது வீட்டு வளவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவலடி கேணி நகர் பகுதியில் பதிவாகியுள்ளது. யாசகம் பெற்று வாழ்ந்து வரும் 65 வயது மதிக்கத்தக்க தாய் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். தனது தாயுடன் வாழ்ந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தாக்கி குறித்த தாய் மரணம் அடைந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் மகனை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். 15 மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சப்ரகமுவ மத்திய வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு வவுனியா குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை முன்னறிவிப்பு இன்றிரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. இஸ்ரேலுக்கு சென்ற இங்கிலாந்தின் 2 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இஸ்ரேலுக்குள் நுழைய இஸ்ரேலிய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்ற இங்கிலாந்தின் 2 பெண் எம்பிக்களுக்கு அந்நாட்டுக்குள் நுழைய இஸ்ரேல் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இங்கிலாந்து எம்பிக்களை கொண்ட பாராளுமன்ற குழுவினர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளனர். குறித்த குழுவில் இடம்பெற்றிருந்த ஆளும் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த யுவான் யாங் மற்றும் அப்திசம் முகமது ஆகியோருக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய மக்கள் தொகை மற்றும் குடியேற்ற ஆணையகம் குறித்த இருவரும் இஸ்ரேலுக்கு எதிராக வெறுக்கத்தக்க கருத்துக்களை பரப்ப விரும்பியதால் அவர்களுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த எம்பிக்களுக்கு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பாக இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. காயம் காரணமாக ஓய்வில் இருந்த ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைந்துள்ளார்.
காயம் காரணமாக ஓய்வில் இருந்த ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைந்துள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு கடந்த ஆண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இதில் இந்தியா 1-3 என்ற கணக்கில் தோல்வி அடைந்திருந்ததுடன் இந்த தொடரின் இறுதி டெஸ்டின் போது பும்ராவிற்கு காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் இடம்பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து IPL தொடரின் முதல் பாதியில் விளையாட வாய்ப்பு இல்லை எனவும் இரண்டாவது பாதியில் விளையாடுவார் என்றும் கூறப்பட்டது. இதனால் IPL தொடரின் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முதல் 4 போட்டிகளில் பும்ரா பங்கேற்கவில்லை. இந்நிலையில் காயத்திலிருந்து மீண்ட ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைந்துள்ளார். இதனை மும்பை இந்தியன்ஸ் அணி காணொலி வெளியிட்டு அறிவித்துள்ளது. காயத்திலிருந்து குணமடைந்து அணியில் இணைந்திருந்தாலும் நாளைய போட்டியில் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.